எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்தமடை அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தமடை பாய். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் இருக்குது, பழனியில் பஞ்சாமிரதம் இருக்குது, திருநெல்வேலி அல்வா இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ பத்தமடையில் பாயை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கேட்டு அங்கீகாரம் பெறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாய் வந்து தயாரிக்கிற அந்த கம்பெனிக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த கம்பெனி. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாயம் முக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த வயலட் கலர் நம்ம அதில் பார்க்குறோம் இல்லையா, அந்த கலருக்குள்ள கெமிக்கல் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது. அங்கே இறக்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த அந்த ஈரப்பதமும் அந்த ஹீட்லாம் கொஞ்சம் அப்படியே இறங்கினதுக்கு அப்புறமா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே பரப்பி போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா தான், ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக அந்த புல்லு ஃபுல்லாக காஞ்சிரும். காஞ்சிருச்சுன்னா அதோட கலர் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பாயோட லைஃப் வரைக்கும் அது அப்படியே அந்த கலர் இருக்கும். ஸோ இதை டிப் பண்ணி முடித்து அந்த காய வச்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து போய் உள்ள ஃபேக்ட்ரி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பின்னுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதையும் போய் இப்போ பார்க்க போகிறோம். பின்னாடி இந்த கோரை புல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல் எல்லாமே வந்து நமக்கு கரூர்லேருந்து வருது. அதை எடுத்து வந்து ஃபஸ்ட்டு இந்த குடோனில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ராலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, புல்லில் அதெல்லாம் ஒட்டி ஒட்டி வரும். அதை ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லாத்தையுமே செப்பரேட்டாக பிரித்து வெறும் புல்லை மட்டும் தனியாக எடுக்கிறாங்க. கையில் ஒரு 4 குச்சி மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் ஃபுல்லாகவே அந்த புல்லை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அதை செப்பரேட் பண்ணி அந்த சைடு வச்சுருவாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த கலரிங் கொடுக்குறதுக்காக எவ்வளோ வேணுமோ அதை ஃபுல்லாகவே அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு கலரிங் பண்ணி அதை காய வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கலர் பண்ணதும் சரி, இங்கேருந்து க்ளீன் பண்ணதும் சரி, நமக்கு பாய்க்கு வந்து அந்த கலர்ஸும் வேணும், அந்த கலர் இல்லாததும் வேணும் இல்லையா, அதை ஃபுல்லாகவே இங்கேருந்து செப்பரேட் பண்ணி இங்கே வச்சுருவாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தட்டி வந்து ஒரே ஷேப்பில் கரெக்டாக இருக்குது, ஒரே லெவலில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கா, பின்னாடி ஒரு மெஷின் இருக்கா, அந்த மெஷினில் வச்சு இப்போ கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி நமக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த மெஷின் கொண்டு போவாங்க. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நான் அப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, இப்போயும் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நல்ல ஒரு ஈவனாக இருக்குது எல்லாமே. இதை அப்படியே வந்து இவங்க மெஷினில் கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பாய் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த இடத்துல வச்சதுக்கப்புறமா இந்த கலர் பண்ணது அந்த தேவையானது எல்லாமே எடுத்து அப்படியே எடுத்து இந்த பக்கம் மெஷினுக்கு வந்து நமக்கு வந்து இந்த இடத்துக்கு மாற்றுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மெஷின் தான் வந்து இந்த பாயை வந்து டோட்டலாகவே ரெடி பண்ணுறதுக்கு 80% வந்து இந்த மெஷின் மட்டும்தான் இதில் வேலையை பார்க்குது. இந்த ட்ரேயில் வந்து நம்ம கலர் பாயும் சரி, இந்த நார்மல் புல்லு கலரையும் சரி இதில் ஒன்றா போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து இந்த ஜிக்ஸாக்டில் வந்து இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கா, இந்த மூவ் ஆகிறப்ப அந்த நூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூல் வந்து நம்ம பாயில் பின்னுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த சைடு ஜிக்ஸாக்காக மூவ் ஆகிறப்போ ஒரு ஜிக்கில் வந்து ஒரு புல் விழுகுது, அடுத்த ஜிக்கில் இன்னொரு புல் விழுகுது. அந்த விழுகிறது உங்களுக்கு இதில் கிளியராக விசிபிள் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு ரோலர் மாதிரி வச்சுருக்காங்களா, அந்த ரோலரில் ரோல் ஆகி அப்படியே ஒவ்வொன்றா செப்பரேட்டாக அந்த மெக்கானிசம் வழியாக வருது. எவ்வளோ அழகாக வந்து கோர்க்குது பாருங்கள், ஜிக்ஸாக்காக இருக்குது பாருங்கள். மேலே அந்த மூவ் ஆகுற அந்த ஒரு மெக்கானிசம் தான் எல்லாமே இதில் அப்படியே கோர்த்து எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள் பாய்க்கு. நெருக்கமாக பின்னுது பார்த்தீங்களா, பின்னுறது எல்லாமே அப்படியே டவுன்வர்ட்ஸில் ஒரு ரோலர் மாதிரி இருக்குது. அந்த ரோலரில் அப்படியே ரொட்டேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு 4 ரோலர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயை வந்து இன்னும் டைட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஹார்ட் ஆக்குறதுக்காக இந்த 4 ரோலர். அப்போ தானே அந்த புல் வந்து நல்லா இறுகி இந்த மாதிரி தட்டையாகும் பார்த்தீங்களா. இங்கே ஒரு பெரிய ரோலாக கொண்டு வந்து இங்கே போட்டுருவாங்க.
தான் வந்து அவ்வளோ நூல் போகுது. என்னடா பாய் வந்து ரொம்ப நெருங்கி வருது, இந்த இடத்துல மட்டும் ஏன் கேப் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதாவது இது ஒரு பாய் கவுண்ட்டு, இது அடுத்த பாய் கவுண்ட்டு. இந்த பாய் வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை நல்லா ஒட்டி விட்டுட்டு இந்த இடத்துல கட் பண்ணி இதை தனி பாயாகவும் இது தனி பாயாகவும் பிரிப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பாய்க்கு வர்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஒரு லீவர் மாதிரி இருக்கா, இதை அப்படியே சுற்றி விடுவாங்க. கொஞ்சம் சுற்றி விட்டோம் அப்படின்னா அந்த பாயை கொஞ்சம் மூவ் ஆகிடும். அதுதான் அங்கே நடந்திருக்கு. மிஷினில் பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய ரோலாக இருந்துச்சு இல்லையா, அந்த ரோலை அப்படியே எடுத்து வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அந்த கேப் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேப்பில் வந்து கரெக்டாக கட் பண்ணுறாங்க. நூலை கட் பண்ணி 2 ரெட் கலரையும் அப்படியே செப்பரேட் பண்ணுறாங்க. இது ஒரு பாய், அது ஒரு பாய். இருக்கிற அந்த தேவையில்லாத மட்டும் எடுத்து ஒரு 4 நூல் மட்டும் எடுத்து அப்படியே செப்பரேட் பண்ணி நாட் மாதிரி போட்டு இது தனி பாயை வந்து எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்புகிறாங்க. அந்த எடுக்கிறப்ப அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குச்சியெல்லாம் தனியாக எடுத்து மறுபடியும் வந்து நம்ம அந்த மெஷினுக்கே அனுப்பிடுறாங்க அடுத்து பாய் தைக்கிறதுக்காக. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பாயை எடுத்து வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாயை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பால் இது பண்ண அந்த இதை வச்சு நல்லா கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. அதான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. பாயோட முழு ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாயில் வந்து சின்னதாக பிசுறு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பிசுரை ஃபுல்லாக தான் இங்கே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் இதை வந்து சேல் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம அந்த இதோட தயாரிக்கிற அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ணி நமக்கு வந்து கடைசியாக வந்து இந்த பாய் வந்து நம்ம கைக்கு வந்து சேருது. பாயை வந்து எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 150 கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பாய் மட்டும் இல்லைங்க, இது வந்து சிங்கிள், இதேமாதிரி டபுள் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் போட்ட பாயெல்லாம் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் இல்லையா மெஷினில் அந்த ஒரு கலர் போடுறதுக்கே வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதில் டிசைனுன்றப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாயை வந்து நம்ம அதில் ஒரு கோட்டிங் தான் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து 2 லேயர் இருக்குது. இதில் ஒரு லேயர், இங்கே ஒரு லேயர், 2 லேயர் இருக்குது. பெரிய பாயாக இருக்குது. இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா இங்கே வந்து 500 சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது பாய். அந்த பாய் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஆனால் டிசைன் வந்து செம்ம கஷ்டமாக இருக்குங்க. கிளி மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க. என்னடா இவன் பாயெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்ருக்கானே, அவ்வளோ என்ன பாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். பாய் வந்து எதுக்கு நல்லது அப்படின்னா ஒரு மனுஷனோட பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்கள்ல, ரத்த அழுத்தம், அதை வந்து ஒரு சமச்சீராக கொண்டு போகும். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு பெட்லேயோ இல்லை நீங்கள் பெட்ஷீட்டை விரிச்சோ நீங்கள் தூங்குனீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இந்த பாயில் வந்து இந்த லேயராக புல் இருக்கா, இதில் வந்து நம்ம கை காலெலாம் வந்து அழுத்துறப்போ அந்த அக்குபஞ்சர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இது அவ்வளோ ஒரு ப்ரெஷராக இருக்கிறதுனால இது ஈவன் வந்து இந்த குழந்தைங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பிறந்த குழந்தைங்களே வந்து இந்த மாதிரி ஒரு பாயில் தான் வந்து தூங்க வச்சா ரொம்ப நல்லதுன்பாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த கோரப்பில்லோட ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மெல்லு போகவே போகாது. இந்த ஸ்மெல் இருக்கிறதுனால எந்த ஒரு பூச்சோ எதுவுமே வந்து அந்த குழந்தைய வந்து பக்கத்தில் வந்து கடிக்காது. அதுக்காகவே வந்து இந்த கோரப்புல்ல வந்து அந்த குழந்தைங்கள படுக்க வைப்பாங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. இன்ன வரைக்கும் வந்து அதை காப்பாற்றிட்டு இந்த பாயோட மேனுஃபேக்சரிங் அந்த இதை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பட்டமடையில். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறப்பே வந்து எனக்கு வந்து ஒரு பழமொழி ஞாபகம் வருது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட கரெக்டான பழமொழி வந்து அது கிடையாது. கழு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோரையில் வந்து அது ஒரு வகையான புல். தை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணுறாங்களா, இந்த தச்சு ரெடி பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து தை. ஒரு கோரையை வந்து தச்சதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு கற்பூரம் மாதிரி எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம், ஒரு பாயை ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு கற்பூரம் மாதிரி ஸ்மெல் வரும். அது கற்பூரத்துலேயே வந்து நிறையா வகை இருக்குது. அதில் ஒரு வகை கற்பூரம் மாதிரியே ஸ்மெல் வரும் அந்த பாய்.
நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. தூங்குறப்போ அந்த ஸ்மெல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தமும் கூட. இவங்க பாய் மட்டும் தான் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இவங்க இன்னும் நிறையா பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ்லாம் பண்ணுறாங்க. பாயிலே கோரப்புல்லுலேயே பர்ஸ்லாம் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. லேடிஸ் அவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஸ்பெஷல் ஹேண்ட்பேக்கும் இருக்குங்க. அதில் நல்ல ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்போட பாருங்கள், ஜிப்லாம் வச்சு செம்மையாக கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது. பென் ஸ்டாண்டு, இந்த பூ வச்சு பென் ஸ்டாண்டு இவ்வளோ பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து அது எதுவும் இதாகாமல் இருக்கிறதுக்காக உள்ளே கிளாத் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தான ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நீங்களும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இதிலே வந்து சின்ன பாக்ஸு, பெரிய பாக்ஸு, சைஸ் வாரியாக இருக்குது பாருங்கள். தபால்லாம் வைக்கிற மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷனுக்குலாம் நம்ம வீட்டிலலாம் ஹேண்ட் கிராஃப்டில் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. ப்ளஸ் இங்கே பாருங்கள், ஃபேவரேட், நிறைய பேருக்கு ஃபேவரேட் இதுதான் விசிறி. பாயிலே விசிறிலாம் நான் இன்றைக்கி தான் பார்க்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, நீங்களும் பார்த்துக்கோங்க. சின்ன வயசில் ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம், இல்லைனா காய்கறி வாங்க கடைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகிற நம்மளோட ஃபேவரேட் கூடை. இந்த கூடையும் வந்து கோரப்பாயிலே பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே சொல்லுங்கள். இதில் வந்து நீங்கள், நான் இப்போ இவ்வளோ திங்ஸ் வந்து உங்களுக்கு காட்டினேன் இல்லையா கோரப்புல்லில், இதை வந்து நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க, இல்லை நீங்கள் எதெல்லாம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து இங்கே நீங்கள் வந்து தாராளமாக பதிவு பண்ணலாம். நம்ம ஒரு சாதாரணமாக நினைக்கிற புல்லு கூட இப்போ ஒரு கலைநயமோட செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு சின்ன புல்லை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து அவங்க கலைநயமிக்க ஒரு பொருளாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பாய் செய்கிறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காது. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ எல்லாத்தையுமே கமெண்ட்டில் வந்து தாராளமாக சொல்லுங்கள். மேலும் நம்ம அரிக்கன் லைட் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சிட்ட மாதிரி, நான் தெரிஞ்சிட்ட மாதிரி எல்லாருமே இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தான் பாய் செய்கிறாங்க, அந்த பாய் தொழிலாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். மற்றும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு புவிசார் குறியீடு பயணங்கள், இந்த மாதிரி ஒரு புவிசாரி குறியீடு இருக்கிற மாதிரி ஒரு பொருட்களை தேடி நம்ம அடுத்த ஒரு பயணம் போவோம் இல்லையா, அதில் பார்க்கலாம். நன்றி.